கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. பகவத்கீதை 3வது அத்தியாயம் 38வது ஸ்லோகம் கடைசியா நம்ம பார்த்துருக்கோம். தூமேனா பிரியதே வன்னிஹி யதா தர்ஷோ நலேனச்சு யதோல்பே நாவிருதோ கர்ப்பக ததா தேனேதமாவிருதம். இந்த ஸ்லோகம் படிச்சோம். இந்த ஆசைங்கிறது எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நமக்கு பிரச்சனை பண்றது, எந்தெந்த அளவுக்கு இன்டென்சிட்டி ஆஃப் டிசையர்ஸ் எவ்வளவு இன்டென்சிட்டி இருக்கு. சில ஆசைகளுக்கு குறைவா இன்டென்சிட்டி இருக்கு. இன்டென்சிட்டினா ஒரு ஆழமான அப்படின்னு எந்த அளவுக்கு ஆழமா இருக்கு ஆசை அப்படிங்கிறதுக்கு 3 விதமான உதாரணங்கள் கொடுத்து, நெருப்பை புகை மூடுவது போல, கண்ணாடியை அழுக்கு மூடியிருப்பது போல, கர்ப்பப்பை மூடியிருப்பது போல அப்படின்னு 3 விதமான உதாரணங்கள் கொடுத்தார். இந்த 3 உதாரணங்கள் கொடுத்தது 3 விதமான குணங்களுக்கு அதை நாம ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம். சத்வமான ஆசை, ரஜோகுணமான ஆசை, தமோ குணமான ஆசை. அந்த 3 குணங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய 3 வகையான அந்த ஆசை மறைப்புகள் அப்படிங்கிறது. இந்த ஆசைங்கிறது மறைக்கிறது. எதை மறைக்கிறது? விவேக சக்தியை மறைக்கிறது, அறிவை மறைக்கிறது, பகுத்து அறியக்கூடிய அறிவை மறைக்கிறது. எது எது சத்தியம், எது நித்யா அப்படிங்கிற விஷயத்த, ஆத்மா அனாத்மா அப்படிங்கிற விவேகத்தை, நித்தியம் அனித்தியம் அப்படிங்கிற விவேகத்தை எல்லாம் பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு அறிவை இது மறைக்கிறது. ஆசையும் கோபமும் மறைக்கிறது. அப்ப என்ன பார்த்தோம்? ஒரு வகையான மறைப்புக்கு ஒரு உதாரணத்திற்கும் ஒரு வகையான எஃபர்ட் பார்த்தோம். நம்ம தூமேனா பிரியதே வன்னிஹி, அந்த இடத்துல என்ன பார்த்தோம்? அந்த புகைய ஒரு ஊதினாலோ விசிறியினாலோ அதை நீக்கிட முடியும். ஒரு சின்ன எஃபர்ட் போட்டா போதும். அடுத்தது கண்ணாடி, கொஞ்சம் அதிகப்படியான எஃபர்ட் வேணும் அந்த ஆசைய விளக்கறதுக்கு. இது எதுக்குன்னா அந்த ஆசையை விளக்கறதுக்கு. மறைப்பை விளக்கினாத்தானே விவேக சக்தி நன்றாக புலப்படும். நமக்கு புத்தி வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும்? ஆசை வயப்பட்டு மோக வயப்பட்டு இருக்கும் பொழுது எத்தனை பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணா கூட நம்மளால அந்த அட்வைஸை ஏத்துக்கவே முடியாது. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த நேரம் அவனுடைய மனம் குழப்பத்தில் இருக்கிறது. இந்த குழப்பம் எதனால வந்தது? புத்தி தெளிவில்லாம இருக்குது. புத்தி ஏன் தெளிவில்லாம போச்சு? ஆசைக்குள்ள புத்தி உட்கார்ந்து கொண்டிருக்கு. அந்த புத்தி ஆசை, அந்த என்ன ஆசையோ அதை நிறைவேற்றத்துக்கான விஷயத்தை தான் யோசிக்கிறதே தவிர்த்து இது எனக்கு நல்லதா கெட்டதாங்க அந்த திங்க் பண்ற கெப்பாசிட்டி அந்த புத்தி இழந்துடுறது. அப்ப கடைசியா ஒரு உதாரணம் சொன்ன, இது கர்ப்பப்பை மூடி இருப்பது போல. அதுக்கு என்ன பார்த்தோம்? தானாக அந்த குழந்தை வெளியில வரும். நடுவுல ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளால. அப்ப அது மாதிரி தானா பட்டு அடிபட்டு உதப்பட்டு வாழ்க்கையில அந்த ஆசை பின்னாடி போய் அந்த ஆசையினால பட வேண்டியது எல்லாத்தையும் பட்டு அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிறது. அதுதான் தட் இஸ் வெயிட்டிங் டைம் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கப்புறமா உணர்ந்து அதுக்கப்புறமா தன்னுடைய புத்தி சக்தியை மீட்டெடுத்து வாழ்க்கைய சரியான பாதையில, முன்னாடி சொன்னாரு தௌஹ்யஸ்ய பரிபந்தினோ, அப்படியே வழிப்பறி கொள்ளக்கார மாதிரி அழைச்சு இழுத்துட்டு போறது அது. அப்படின்னா இழுத்துட்டு போகக்கூடிய அந்த போக்கெல்லாம் போயிட வேண்டியது. அதுக்கப்புறம் திரும்ப பழையபடி ரூட்டை தேடி கண்டுபிடிச்சு ஜிபிஎஸ் போட்டு ஒரு வழியா நேர ரூட்டுக்கு வர வேண்டியது. ரொம்ப நாள் ஆயிடும். இதுதான் அந்த 3வது வகையான இதுன்னு பார்த்தோம். அப்போ ஆசை, அப்ப நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எத்தகைய ஆசையாக இருந்தாலும் சரி, அந்த ஆசையை நாம நர்ச்சர் பண்ண நம்ம ஆசையை வளர்க்க அது கடைசியில என்ன ஆகும்னா, எதோல்பே நாவிருதோ கர்ப்பகன்னு சொன்னார் இல்லையா? அந்த கர்ப்பப்பையை கருவை கர்ப்பப்பை மூடி இருக்கிறது மாதிரி அந்த ஆசை நமக்குள்ள உக்காந்துடும். நம்ம நர்ச்சர் பண்ணாம இருக்கிற வரைக்கும், அந்த ஆசைக்கு நாம இடம் கொடுக்காத வரைக்கும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. அதான் இப்போ முன்னாடி பார்த்தோம், வித்தியேன மிக வைரினம் அப்படின்னு சொன்ன. இதுதான் பெரிய எதிரின்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. அடுத்தது சொல்ல போற யாருக்கு இது எதிரி, யாருக்கு இது எதிரி இல்ல அப்படின்னு பார்க்க போறோம். आवृतं ज्ञानमेतेन ज्ञानिनो नित्यवैरिणा कामरूपेण कौन्तेय दुष्पूरेणानलेन च इन्द्रियाणि मनोबुद्धिर् अस्याधिष्ठानमुच्यते
एतैर्विमोहयत्येष ज्ञानमावृत्तदेहिनम्. இதுல என்ன சொல்றார்? நம்ம ஃபர்ஸ்ட் வார்த்தைகளுக்கு பொருள் பார்ப்போம். ஹே கௌந்தேய, ஞானினக, குந்தியின் புத்திரனே, ஞானினக, ஞானினகன ஞானிகளுக்கு, நித்திய வைரினா, யாண்டும் எப்பொழுதும் எல்லா சமயங்களிலும் பகைவனாக இருக்கிறது. வைரின எதிரின்னு பார்த்தோம், பகைவன். ஞானிகளுக்கு எப்பொழுதும் எதிரியாக பகைவனாக இருக்கிறது. காமரூபேண, பல பல உருவங்களை எடுக்கக்கூடிய ஆசைங்கிறது ஒரு உருக்கொண்டு உருவெடுத்துக்கிறதுனா பலவிதமான ஆசைகளாக உருவெடுக்கக்கூடிய காமரூபேண. துஷ்பூரேணச்ச, துஷ்பூரேணச்சனா லேஸ்ல திருப்திப்படுத்தவே முடியாது, எளிதில் திருப்தி அடையாததும் ஆன. ஏதேன, இந்த அனலேன, அனலேன அப்படின்னா தீயினால் அப்படின்னு அர்த்தம். முன்னாடியே நம்ம பார்த்தோம். இதுல அனாசினோ சாரி, இதுல பார்த்தோம் நம்ம மகாசனா மகா பாப்மா அதுல பார்த்தோம். அதுல ஏன் வந்து போட்டிருக்கு, அதுல இதுக்கு ஃபயருக்கு ஏன் வந்து எக்ஸாம்பிளா போட்டது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தியே ஆகாது, எரிஞ்சுட்டே இருக்கும் அந்த ஃபயர். அதனால இங்கே ஸ்ட்ரெயிட்டாவே சொல்றாரு அனலேன. அனலேனா தீயினால், ஏன்னா திருப்தி இல்லாம இருக்கிறதுனால அதுக்கு அந்த ஒரு டினோட் பண்றாரு. அனலேன ஞானம், அறிவானது, ஆவிருத்தம் மறைக்கப்பட்டிருக்கிறது, இந்த தீயினால் அறிவானது மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற. இப்போ 38ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எதனால இந்த இந்த ஆசைங்கிறது எந்தெந்த விதமாகலாம் வந்து நம்மிடம் உருக்கொள்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நெருப்பை புகை மூடுவது போல, கண்ணாடியை வந்து அழுக்கு மூடுவது போல, கர்ப்பப்பையை கர்ப்பம் மூடுவது போல, இந்தந்த விதமாகலாம் இந்த ஆசை வந்து நம்ம கிட்ட உருக்கொள்கிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த புத்தியில இருக்கிற விவேக சக்தியை இது இந்தந்த விதமாகலாம் மறைக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு. இதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த குறள். இது என்ன ஆறுது அப்படின்னு சொன்னா, இது ஞானிகளுக்கு இது இப்படி இல்லை. என்ன சொல்றாரு? அவனை டெம்ப் பண்ற. ஞானிகளுக்கு கிடையாதுன்னா, ஞானிகளுக்கு ஏன் கிடையாது? ஞானிகளுக்கு இது நித்திய வைரி. நித்தியம்னா என்ன அர்த்தம்? நிரந்தரம்னு அர்த்தம். அந்தரம்னா கேப்னு அர்த்தம். நிரந்தரம்னா கேப்பே கிடையாது, எப்போதும் எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் ரொம்ப அவேர்னஸோட இருக்கக்கூடியவர் ஞானி. என்ன பண்ணாலும் அவரை வந்து இது பண்ண முடியாது, என்ன சொல்றது, அவரை வந்து டெம்ப்ட் பண்ண முடியாது, ப்ரொவோக் பண்ண முடியாது. ஒரு உலகியல் ஆசையில அவரை ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைச்சா ரொம்ப ரொம்ப கஷ்டம், பண்ணவே முடியாது. கஷ்டமே இல்லை, அது பண்ணவே முடியாது. ஏன்னா ஞானி அப்படிங்கிற ஒரு மனநிலையை, அந்த ஒரு அறிவு பூர்ணத்துவத்தை அவர் அடையும் பொழுது அவருக்கு நிச்சயமாக தெரியும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நிஜமான ஒரு இருப்புங்கிறது கிடையாது. ஒரு போலியான இருப்பது போல தோற்றம் தான் அளிக்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப திருடமான ஒரு ஞானமானது அவருக்கு இருக்கும். அனித்தியத்தை நன்றாக உணர்ந்தவராக அந்த ஞானியானவர் இருப்பார். அப்படி இருக்கிறதுனால எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கு, ஏதோ ஒரு கோவில் கழிச்சுன்னு போறேன்னு சொன்னாலும் சரி, இல்ல ஒரு கச்சேரிக்கு நல்ல நல்ல கச்சேரி வந்து வாங்க வந்து கேளுங்கன்னு சொன்னாலும் சரி, இல்ல நான் வந்து ஒரு ஒரு விழா வந்து ஆன்மீகமான விழா தான் நடக்கிறது, அங்க எந்த விஷயமுமே உங்களுக்கு வந்து இதுவாவே டிஸ்டர்பன்ஸாவே இருக்காதுன்னு சொன்னாலும் சரி, அதுக்காகலாம் அவர் வந்து அசைஞ்சு கொடுத்துடுவார் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பொதுவா ஆசை அப்படிங்கிறச்சே உலகியல் ஆசை அப்படிங்கிறதுல இந்த கோவிலுக்கு போறது, அப்புறம் ஆன்மீகமாக இறை வழிபாடு ரீதியான ஆசை, இது ஏதோ கொஞ்சம் பெரிய ஆசை. நம்ம சாதாரணமா புடவை நகைக்கெல்லாம் ஆசைப்படுறதெல்லாம் மட்டமான ஆசைன்னு நினைச்சு. ஆனா சாஸ்திரம் வந்து நீ இந்த ஆசையும் சரி அந்த ஆசையும் சரி ஆசைன்னு ஒரே ஒரு டப்பால தான் போடும். இப்ப அந்த ஆசைங்கிறது நமக்கு இருக்க, ஆசையே நம்ம ஹேண்டில் பண்ணித்தான் ஆகணும். அப்படின்னா இந்த ஆசையினுடைய ரூட் காஸை கண்டுபிடிச்சு நம்ம அதை நீக்கணும். முதல்ல ஆசை இல்லாதவங்க எப்படி இருக்காங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ற, அடுத்ததுலதான் சொல்லுவேன் ரூட் காஸை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்னு. எப்படி இந்த இவர் வந்து தன்னை பாதுகாத்துக்கிறார் அப்படின்னா, எப்படி பாதுகாத்துக்கிறார்னா, பொழுதன்னைக்கும் அவருடைய சிந்தனை வந்து அனுதினமும் ஒவ்வொரு கணமும் அந்த
சத்தியமான பொருளை பற்றிய சிந்தனையாகவே அவருடைய மனசானது இருந்து கொண்டே இருக்கும். நம்ம படிச்சது, மனனம் பண்ணது, நிதித்தியாசனம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. சதா நிதித்தியாசனம் பண்ணிக்கொண்டே இருந்தா நம்ம சிந்தனை பூரா இந்த ஆத்மாவிலேயே நிலை பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னா, அதை தாண்டி அதுல ஆனந்தம் பரமானந்தமா இருக்கிற போது ரொம்ப அல்பமான விஷயத்திற்கு புத்தியானது எப்படி போகும்? போகவே போகாது. முன்னாடியே கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்துல சொன்னார், யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்பிளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அங்க பார்த்தோம், பெரிய ஏரியில நல்லா ஜாலியா குளிச்சுட்டு இருக்கான். இது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னா வருவானா? அவன் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆனந்தம், அந்த பேரானந்தமானது, அந்த பிரம்மானந்தமானது அவனுக்கு கிடைச்சாச்சு. எந்த ஒரு பொருளும் இல்லாமலேயே அவனால் அந்த ஆனந்தத்தை ஆனந்த ஸ்வரூபமாகவே இருந்து அவனால் அதை இது பண்ண முடியுது, அறிய முடியுது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொருளால் வரக்கூடிய ஆனந்தத்திற்கோ ஒரு பர்சனால் வரக்கூடிய ஆனந்தத்திற்கோ எதற்காக ஒரு ஞானி இறங்கி தன்னுடைய ஸ்வரூப ஆனந்தத்தை அனுபவிப்பதை விட்டு விட்டு எதுக்கு வரணும்? அங்க அனுபவம்னு சொல்றது கூட கொஞ்சம் மலினம் தான். அத ஸ்வரூபமாவே இருக்கும் பொழுது அதை விட்டு அவர் வரமாட்டார். அதனாலதான் சொல்லியிருக்கு, ஞானினோ நித்திய வைரினாம். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், நம்ம அவங்க கிட்ட நம்ம போகும்போது அவங்க கொஞ்சம் சந்தோஷமா பேசுறாங்களே, இப்ப நம்ம ஒரு பெரிய சுவாமிஜி எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் நம்மள்ட்ட நல்லா சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களே, நம்ம சொல்றதுக்கெல்லாம் அவங்க திரும்ப கவுண்டர் பதிலாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் சந்தோஷமா தானே பண்றாங்க அப்படின்னு. எந்த சந்தோஷமாக வெளியில பண்ணாலும், அவர்கள் சந்தோஷமோ துக்கமோ வெளியில எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உள்ளுக்குள் அந்த நிலையிலிருந்து ஒரு விட்டு கூட அவங்களால இறங்க முடியாது, இறங்கவும் மாட்டாங்க. அதனாலதான் ஞானினோ நித்திய வைரினாம் அப்படின்னு சொல்றது. சலனம்ங்கிறது இருக்காது. சலனம்ங்கிறது எப்ப வருது? எனக்கு சலனம்ங்கிறதே எனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா தான் என் மனசு சஞ்சரிச்சு விஷயத்தை தேடுறது. சலனமே இருக்காது. சுத்தமா சலனம் இல்லாத ஒரு மனசு அப்படின்னா அந்த ஞானியோட மனசைத்தான் உதாரணம் சொல்றது. அப்போ அப்படி இருக்கிறவர்களுக்கு இந்த ஆசைங்கிறதோ இந்த கோபம்ங்கிறதோ அது அவர்களுக்கு நித்திய வைரினாம். எப்பொழுதுமே அவர்களுக்கு நித்திய வைரிதான். அவன் வைரினா ஒரு எதிரியை தூக்கி மடியில வச்சுப்பாங்களா யாராவது? அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல வைக்கணுமோ அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கணும். எந்த அளவுக்கு இந்த உலகியல் விஷயங்கள்ல ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அறிவை பெற்றவன், இங்க ஞானின்னு சொன்னா நம்ம புரிஞ்சுக்கணும், ஆத்ம அனாத்ம விவேகத்தை பெற்றவன், அந்த விவேகி, அவனுக்குத்தான் அது நித்திய வைரி. அஜ்ஞானிக்கு அது நித்திய வைரி கிடையாது. இதுல எழுதுறார் ஆதிசங்கரர், அது அஜ்ஞானிக்கு நித்திய வைரி கிடையாது, அது ஞானிக்குத்தான் நித்திய வைரி, அஜ்ஞானிக்கு அனித்திய வைரி. அது என்னது அனித்திய வைரி நித்திய வைரி? அனித்திய வைரினா, இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுது, உடனே நான் அதை பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாம், இனிமே எதுலையுமே நான் ஈடுபட மாட்டேனே, ஐயோ நான் எதுலையுமே பண்ணவே மாட்டேன், எனக்கு நான் உண்டு என் படிப்பு உண்டு அப்படித்தான்ப்பா இருப்பேன், நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், ஐயோ எனக்கு வேண்டாம், எனக்கு என்னோட இதெல்லாம் பீடா போறது அப்படின்னு திடீர்னு ஒரு வைராக்கியம் உண்டு. வைராக்கியமே பல வகையில சொல்றது உண்டு. ஸ்மசான வைராக்கியம், பிரசூத வைராக்கியம்னு வைராக்கியத்துக்கே பல டெபினேஷன்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அதுல இருந்து வித்ட்ரா பண்ணுகிறது, அப்ப பண்ற வைராக்கியம் அது அனித்திய. திடீர்னு அப்புறம் என்ன பண்ணுவா, இன்னொருத்தர் யாராவது கூப்பிடுவா, அவ அப்படி சொன்னா என்னப்பா நீ வா, நம்ம இதுக்கு போவோம், வா இது சூப்பரா இருக்கும், இதெல்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது வா அப்படின்னா, அதான் சரி வா இதுக்கு போலாம் அப்படின்னு கிளம்பி போயிடுவாங்க. அவ்வளவுதான். யாரு? அஜ்ஞானி. இப்ப அஜ்ஞானிக்கு அது அனித்திய வைரம். ஞானிக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க என்ன எங்கேயும் கூப்பிடவும் வேண்டாம், நான் எங்கேயும் வரவும் வேண்டாம், இங்கே இருந்தே இருக்கிற இடத்துல இருந்தே நான் எல்லாருக்கும் பிளஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். அப்படி இருக்கக்கூடிய அந்த எதனாலுமே பலனப்படாத ஒரு மனநிலையை பெற்றவர் ஞானி. அவருக்கு எப்பொழுதுமே இந்த காமம் குரோதம்ங்கிறது அது ஒரு பகைதான். அது பகை அப்படின்னு ஏன் சொல்றதுன்னா, அவர் அதற்கிட்ட சேர்க்கிறதே கிடையாது. திருவள்ளுவர் 2 அதிகாரம் கொடுக்கிறார். பெரியாரை துணைக்கோடல் ஒரு அதிகாரம், இன்னொரு அதிகாரம் சிற்றினம் சேராமை. எவ்வளவு விஷயத்த அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வெறும் அதிகார தலைப்பு தான். அந்த அதிகார தலைப்புலயே நம்ம சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம் அப்படின்னு படிக்கும். சத்சங்கம்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்படி எப்படி தன்னுடைய ஆசைகளையும் கோபங்களையும் தன்னை அண்ட விடாமல், ஆசையும் கோபமும் எல்லா விஷயத்திலும் இந்திரிய சிந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷம் வியவஸ்திதம்னு சொல்லியிருக்கு.
நான் அதன் வசமாக போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அதன் வசமாக போகாத ஒருவரை நான் பிடித்து கொள்ள வேண்டும். அப்ப அவரோட இணங்கி இருக்கும் பொழுது நான் என்ன கத்துக்கிறேன்னா, எப்படின்னா இதெல்லாம் என்கிட்ட வராம வச்சுக்கிறதுங்கிறத நான் கத்துக்கிறேன். அதுதான் சத் சங்கம். அந்த சத் சங்கத்வே எனக்கு நிஸ்ஸங்கம். என்ன நிஸ்ஸங்கம் அப்படின்னா, முதல் விஷயம் என்ன அப்படின்னா, துஸ்சங்கத்திலேருந்து நிஸ்ஸங்கம் ஆயிடும். இல்லைன்னா இந்த உலகம் ஒரு துஸ்சங்கமா இருந்து நம்மளை பிடிச்சு இழுக்கும். நீ வா, இதுக்கு வா, அதுக்கு வான்னு. நமக்கு ஆசை சும்மா இருக்காது. இந்த ஆசையை பத்தி மட்டுமே நம்ம யோசிச்சு 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 பார்த்தோம்னா எவ்வளவு நுண்மையாக யோசிக்கலாம். அதுதான் நான் அந்த இத மன்மதனுடைய அந்த இதுல சொன்னேன். ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு ரொம்ப சட்டிலான விஷயத்தை வைத்துக்கொண்டு அந்த வேலையை செய்கிறார் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ரொம்ப சட்டிலான விஷயம் இந்த ஆசைங்கிறது. எப்படி வரும்னே தெரியாது நமக்கு. அப்ப நம்மள எதுலயாவது ஒண்ணுக்குள்ள இழுத்துண்டு போகக்கூடிய அந்த துஸ்சங்கம்ங்கிறது எப்பவும் ப்ரிவைலிங்கா இருக்கு உலகத்துல. எப்போ யார் அந்த துஸ்சங்கத்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி கண்டுபிடிப்போம்னா, நாம அது பின்னாடி போய் நம்மளுடைய அந்த தௌஹ்யஸ்ய பரிபந்தினவுன்னு அது பிடிச்ச வழிபற கொள்ளக்காரன் மாதிரி, ஓ காட், இத போய் நான் பண்ண போனேனே, இவ்வளவு டைம், கொலாசல் வேஸ்ட் ஆஃப் மை டைம்னு அதுக்கப்புறமா தெரியும் நமக்கு. அதுதான் அதனுடைய பெரிய இதுவே பிரபாவமே. அதுதான் துஸ்சங்கத்தினுடைய பிரபாவமே. அது சத்சங்க மூஞ்சியை போட்டுட்டு தான் துஸ்சங்கமே வரும் நம்ம கிட்ட. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவேர்னஸ், ஆல்வேஸ் பி அவேர், அவ்வளவுதான். அந்த ஞானினோ நித்திய வைரிடாங்கிறது என்ன காட்டுறதுன்னா, he is every time aware of what he is doing. இந்த அவேர்னஸ் இல்லாம போச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இந்த பெரியாய துணைக்கோடல்ங்கிறது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த சத்சங்கத்துல நாம இருக்கிறதுனால இந்த துஸ்சங்கம்ங்கிறதோட நமக்கு ஒரு நிஸ்ஸங்கம் வருது. நிஸ்ஸங்கம்னா அதுல இருந்து நாம நீங்கிக்கிறோம். அது மட்டும் அல்ல, இந்த ஆசை குரோபம் இருக்கே அதுல இருந்தே நம்ம நீங்கிக்கிறோம். அப்ப அதுல இருந்து நீங்கினதுக்கு அப்புறம் தான் நமக்கு நிஸ்ஸங்கத்வே என்ன வருது, நிர்மல தத்துவம். மனசுல இருக்கிற அழுக்கு கல்மிஷம் எல்லாம் போயிடுறது. ஆசை என்ன பண்றதுன்னா, உள்ள நிறைய செடிமெண்ட்ஸை கிரியேட் பண்றது. ஒண்ணும் இல்ல, நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ஆசை, ரொம்ப இதுவான ஆசை, ரொம்ப உயர்ந்த ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். கைலாஷ் மானசரோவர் போறது, அதான் ஆசை. அந்த ஆசைக்கு போயிட்டு வர வழியில யாராவது ஒருத்தர் இன்னொரு பேம்ப்ளெட் கொடுத்தானா, இந்த ஆசை இன்னொரு ஒரு ஒரு செடிமெண்ட்டை விட்டுட்டு போறது. இது என்ன பண்றது, அடுத்த ஆசைக்கு விதைய போட்டுட்டு தான் இந்த ஆசை வெளியில போகுது. எவ்வளவு கல்பிரிட் பாருங்க அந்த ஆசைங்கிறது. கொஞ்சமாவது அதுக்கு இரக்கம் இருக்கா நம்ம மேல? அது வர்றது அது பாட்டுக்கு சரி தீர்ந்ததுன்னா போக வேண்டியதானே. சுவாமிஜி அழகா இதை விவரமா சொல்லுவார். பத்ரிநாதர் பார்க்கணும்னு ஒரு யாத்திரா ஒருத்தர் ஆரம்பிக்கிறா அப்படின்னு ஆரம்பிச்சு ரொம்ப அழகா விவரமா சொல்லுவாரு. அப்படி அந்த அந்த யாத்திரையினுடைய ஆசைங்கிறது அடுத்த யாத்திரைக்கான அடியை போட்டுட்டு தான் அது போறது. அப்ப இந்த ஆசையை நம்ம எப்படி நர்ச்சர் பண்ண முடியும்? அதனாலதான் ரொம்ப அவேரா இருக்கார் ஞானி. அதுக்காக அவர் ஆசையே பட மாட்டாரா? அவர் எதுவுமே பண்ண மாட்டாரா? அவர் இருக்காரே, அவர் உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவர் ஏதாவது ஒரு விவகாரம் பண்ணி கொண்டு இருக்கணும் இல்லையா? அதை எப்படி அவர் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் தானே. அந்த கொஸ்டின் வரும்போது நமக்கு என்ன புரியணும் அப்படின்னு சொன்னா, ஹேண்டிலிங்கிறது ஒரு கலை. இந்த ஆசைங்கிறத எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. நமக்கு எப்பவுமே தெரியணும், எந்த ஒரு விஷயத்தையுமே எவ்வளவு தூரத்துக்கு பிரவர்த்திக்கணும், எந்த இடத்துல நம்ம நிறுத்தணுங்கிறது நமக்கு எப்பவுமே தெரியணும். அதனால இந்த ஞானினோ நித்திய வைரினான்னு சொன்ன போது இந்த அவேர்னஸ் மட்டுமல்ல, அவருக்கு அந்த ஆசையுடைய லிமிட்டேஷன்ஸும் தெரியும். ஏதம் படுபாக்கு அறிந்துன்னு நிறைய குறட்பாக்கள்ல நம்ம படிக்கிறோம். அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? அதனுடைய லிமிட்டேஷன்ஸை தெரிஞ்சு அதனுடைய குறைகளை அறிந்து இதை பண்ண மாட்டாங்க. ஒழுக்கத்துல பாக்குறோம், நிறைய நிறைய குறட்பாக்கள்ல பாக்குறோம். அது அதனுடைய அந்த இழுக்கம், அப்படி இழுக்கு அப்படிங்கிறது வருங்கிறத தெரிஞ்சு அதை பண்ண மாட்டாங்க. நேயா இவ்வளவு படிச்சுட்டு இதை போய் பண்றேன், அப்ப படிச்சதுக்கு புண்ணியம் இல்லாத போச்சே அப்படின்ற கொஸ்டின் வருமா வரலையா? நீ 4 பேருக்கு எப்படி உதாரணமா இருப்ப? எப்படி எத்தியது ஆச்சரத்தை சிரேஷ்டகன் உன்னை யாரையா ஃபாலோ பண்ண முடியும்னு இந்த ஊர் நம்மள தூற்றுமே. இந்த அவேர்னஸ்குள்ள அத்தனையும் போட்டுக்கணும். என்னுடைய பாதை பறி போனது, அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், நான் இந்த படிப்பு படிச்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ ஆத்மானாத்ம விவேகத்தை மிகவும் கஷ்டப்பட்டு நான் எனக்கு அசிமுலேட் பண்ணி கொண்டு இருக்கேன்னா, நான் என்ன பண்ணணும்னா, இந்த தேவையில்லாத இடைஞ்சல்களை எல்லாம் நான் பார்க்கவே கூடாது. எப்பேற்பட்ட ஆசை, நான் அதனாலதான் முதலே சொல்றேன், எல்லா ஆசைக்கும் ஒரே கேட்டகரி தான். ஆசைங்கிறது ஒண்ணுதான். அதனாலதான் கைலாஷ் மானசரோவர் எடுத்துக்கிறேன்.
எவ்வளவு பெரிய ஆசையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு தாழ்ந்த ஆசையாக இருந்தாலும் சரி, இந்த ஆசைங்கிறதுல கிரடேஷன்லாம் கிடையாது. ஏன்னா என்ன அந்த ஆசை வந்து அந்த ஆசையின் பின்னாடி போக வைக்கிறதா அப்படின்னா அந்த ஆசை கெடுதல் தான். அல்லது போக வைக்கும் பொழுது என்னை அது நிறைவேறாத போது கோபத்திற்கு உட்படுத்துகிறதா, ஆசை கெடுதல் தான். அது நிறைவேறினால் அதை எனக்கானது என்று எடுத்துக்கொள்ள தூண்டுகிறதா, அந்த ஆசை கெடுதல் தான். எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஏதோ இருக்கிறது எதிர்ச்சா லாப சந்துஷ்டக துவந்த்வாதீதோ விமத்சரக அப்படின்னு சொல்லியிருக்கார் பகவான் கீதையில். ஏதோ கிடைச்சத சாப்பிடுறது, இருக்கிறத அனுபவிக்கிறது, அவ்வளவுதான். ரொம்ப பிரவர்த்திச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த பிரவர்த்திக்கிற ஒரு ப்ராசஸ்லயே நாம வந்து நம்மளுடைய பாதையை விட்டுடுவோம். கிருஷ்ணருக்கு ரொம்ப வந்து கன்சர்ன் என்னன்னா பாதையை விட்டுறக்கூடாது. ஆசையும் கோபமும் என்ன கண்டபடிக்கு இழுத்துண்டு போகக்கூடாதுங்கிறது தான். அப்ப என்ன பண்ணணும்னா போதுங்கிற மனசு வேணும். அது இல்லறத்தானுக்கு போதுங்கிற மனசு வேணும்னு சொல்ல வேண்டி இருக்கு. துறவரத்திற்கும் அதேதான். எங்கேயுமே பார்க்கலாம். இந்த துறவரம் எடுத்திருந்தாலும் சரி, இல்லறத்திலேயே இருந்தாலும் சரி, அவன் கர்மயோகியாக இருந்தாலும் சரி, ஞானியாகவே இருந்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்தாலும் சரி, ஆசை கோபம் இது ரெண்டும் நம்மள வந்து நம்மளோட கோலை ரீச் பண்ண விடாம நம்மள வந்து இது பண்ணிடும். இதுதான் அதனாலதான் என்ன சொல்ற, தெரிந்தே ஏன் தவறுகள் செய்கிறான் அப்படின்னு. அது வந்து ஏன் வந்து எதனால் தூண்டப்படுகிறார்கள், கேன பிரயுக்தோயம் அப்படின்னு கேட்டார் இல்லையா. எதனால் தூண்டப்படுகிறார்கள், அவன் ஏன் தெரிந்தே தவறு செய்கிறான், அவனுக்கு பாபம் ஏற்படும், அதனால் அவனுக்கு துன்பம் வரும் அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவன் ஏன் தவறு செய்கிறான்னு கேட்டா, இந்த ஆசையும் கோபமும் தான் அவனை அந்த மாதிரி தவறு செய்வதற்கு தூண்டுகிறது. இந்த ஆசையும் கோபமும் இந்த குணங்களினால் ஏற்படுகிறது. குணங்களை பொறுத்து மாறுகிறது. ரஜோகுணம் ரஜஸ்ல சத்துவம், ரஜஸ்ல ரஜஸ்ல தமஸ்னு இந்த ஆசைக்கே அவ்வளவு கிரடேஷன்ஸ காமிக்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, இது வந்து இந்த இன்னொரு ஒரு அழகான ஒரு இது வந்து நம்ம பரமகுரு பரமேஷ்டி குரு எல்லாருமே வந்து இதை பத்தி சிந்தனை பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து இந்த ஆசைங்கிறது ஏற்படுறது, ஆசைங்கிறது ஏற்படுறதுக்கான ஒரு ரீசன் என்ன? சும்மா சாதாரணமா இருக்க வேண்டியதானே, போட்டதை சாப்பிட்டுட்டு ஏன் இருக்க முடியல அப்படின்னா, அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு ஓணம் சத்யா, நல்ல ஒரு 28 30 ஐட்டம்ஸ் பிளேட்ல இருக்கு, நல்லா சாப்பிட்டோம், ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்துருக்கோம். அந்த சமயத்துல உங்களுக்கு இது வேணுமான்னு யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் கொண்டாங்க நான் கேட்போம், அப்பா வேணாம்ப்பா ஃபுல்லா இருக்கு வேணாம் சாரி அப்படித்தானே சொல்லுவோம். அதான், வேற ஒண்ணுமே இல்லை. நிறைவா இருந்ததுன்னா வேணுங்கிற எண்ணமே வராது. எப்ப வந்து எனக்கு வேணுங்கிற எண்ணம் வருதோ அப்ப எனக்கு நிறைவுத்தன்மை இல்லைன்னு, எனக்கு குறைவு இருக்கிறது. அதுக்கு பேர் தான் அபூர்ணத்துவம் அப்படிங்கிறது. அதாவது பூர்ணத்துவம் இருந்தது, நானே நிறைவானவன் அப்படின்னு அந்த ஆத்ம ஞானத்தை பற்றிய பூர்ணமான அறிவு நமக்கு இருந்ததுன்னா, ஏதோ ஒரு பொருள் வந்து அல்லது ஒரு சிச்சுவேஷன் வந்துதான் எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து என்னை நிறைவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ங்கிறது என் மைண்டுக்கு இருக்கவே இருக்காது. இந்த மைண்டோட கண்டிஷன் தான் இன்பம் துன்பம் எல்லாமே. அப்போ இந்த அபூர்ணத்துவத்தை நான் போக்கணும். அபூர்ணத்துவத்தை போக்குறதுக்கு ஒரே வழி பூர்ணத்தை பற்றிய அறிவை பெறுவதுதான், ஆத்ம அனாத்ம விவேகத்தை அடைவதுதான். அப்ப ஆத்ம அனாத்ம விவேகத்தோடு கூட அவன் இருக்கும் பொழுது மட்டும்தான் அவனுக்கு இந்த காமத்தையும் குரோதத்தையும் ஜெயிப்பதற்கான ஒரு வாய்ப்பு சூழ்நிலை அப்படிங்கிறது வருது. காமத்தை எப்படி இங்க வந்து டிஸ்கிரைப் பண்றாருன்னா, 2 வார்த்தை போடுறார். ஒண்ணு துஷ்பூரேனச்சன், திருப்தியே அடையாது. அதுக்கு என்ன உதாரணம், அனலேன, அனலக அப்படின்னா, அனலக இஸ் ஈக்குவல் டு வன்னிகி. வன்னிகினா ஃபயர்னு, அனலகனா நெருப்பு, ஃபயர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஒரு விக்கிரக வாக்கியம் என்னன்னா, அலம்ன வித்யதே. அலம்னா என்னன்னா போதும்னு அர்த்தம். அலம்ன வித்யதே அப்படின்னா போதும்னே சொல்லாது. எது? நெருப்பு. போட்டுக்கொண்டே இருந்தால் எரிந்து கொண்டே இருக்கும். எரிபொருளை நிறுத்தும் வரைக்கும் அது நிறுத்தவே நிறுத்தாது. அதனுடைய தகிக்கும் தன்மையை அது நிறுத்தாது. சாந்தப்படுத்தணும்னா ஒரே வழி என்ன அப்படின்னா, சப்ளைய ஸ்டாப் பண்ணும். என் மனசுல இருக்கிற ஆசை தீ இருக்குல்ல, அதுவும் அதே மாதிரிதான் எரிஞ்சுட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு கொண்டா கொண்டா கொண்டா, ஏதாவது ஒண்ணு இல்லாம என்னால இருக்க முடிய மாட்டேங்குது.
எதுவுமே கிடையாது, பேசாம இரு, தூங்கறச்சே இருக்கோம் இல்லையா, அப்படிதான் நாம எப்பவுமே இருக்கணும். அதுதான் வந்து இதுல நனவினில் சுழுத்தி போல நன்மகன் ஸ்வபாவமானான் அப்படின்னு கைவல்ய நவநீதத்துல வரும். முழிச்சு கொண்டிருக்கும் பொழுதே தூக்கத்தில் எப்படி நாம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமோ, எந்த பொருளுமே இல்லாமல் அந்த மாதிரி நாம் ஆனந்த ஸ்வரூபமாக இந்த நினைவிலேயே இருக்கணும் அப்படின்னு, அப்படித்தான் அந்த ஞானியானவர் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அந்த என்ன டிஸ்டர்ப் பண்றது, இந்த ஆசை. ஆசைக்கு என்ன என்ன ஒரு இது குவாலிட்டி, என்ன கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆசை இன்னொரு ஆசைக்கான வித்தை போட்டு விட்டு போயிடுது, அவ்வளவுதான். ஒரு ஆசை உள்ள விட்டா போறோம், அடுத்த ஆசைக்கான இது ரெடி ஆயிடும். அப்புறம் நாம அதன் பின்னாடி ஓடுவோம், அது இன்னொன்னு ஆசையை ரெடி பண்ணும். சோ இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. அப்ப இது என்ன ஆகுது, இதுக்கு எண்ட்லெஸ் பினாமினா போயிடுது. நமக்கு பிறந்ததுல இருந்து நமக்கு ஆசைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. கடைசியா கண் மூடும் பொழுது கூட ஒரு சிலரை பார்த்தால் தேவலாம், ஒரு சிலரை நம்முடைய பேசினால் தேவலான்னு ஒரு ஏக்கத்தோடு தானே இந்த ஜீவன் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறது இல்லையா. எத்தனையோ பேரை நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல கூட வந்து தபிக்கக்கூடிய ஒரு ஜீவன் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படி? இந்த ஆசைங்கிறது, அதுதான் இந்த ஆசைங்கிறது, ஒரு அடுத்த ஆசைக்கு அடுத்த ஆசைக்கு. இது தவிர வாசனா மூலமாக வரக்கூடிய பல்வேறு எண்ணங்கள், எல்லா எண்ணங்களும் சேர்ந்து சேர்ந்து இந்த ஆசைக்கு நிறைய நர்ச்சர் பண்ணி 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 இதை எப்பவும் அலைவாவே வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நெருப்பு இருக்கே, இந்த நெருப்ப சப்ளை இல்லாமையே இருக்க மாட்டேங்கிறது. சப்ளைய புடுங்கினாதான் இந்த நெருப்பு என்ன பண்ணும், தானா சமனமாயிடும். இப்போ ஹோமம் எல்லாம் பண்றோம், என்ன பண்றாங்க, முதல்ல அந்த மந்திரம் எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் வச்சு அடுக்குறாங்க, அப்புறம் சமித்தெல்லாம் போடுறாங்க, சமித்தெல்லாம் போட்டு நெய்யெல்லாம் விட்டு அது நல்ல தகதகன்னு எரியறது, எல்லாம் ஆயிடுறது. கொஞ்ச நேரம் எல்லாம் எல்லா மந்திரங்கள்லாம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன தாம்பாளத்தை எடுத்து அது மேல போட்டுருவாங்க, அவ்வளவுதான். அது சமணமாகட்டும், நீங்க அப்புறமா எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவாங்க. நீங்க நம்ம அதை பண்ணல, போட்டுட்டே இருந்தோம்னா அது அப்படியே பண்ணிட்டே தான் இருக்கும். அது வந்து அந்த என்னென்னலாம் குச்சி கொடுக்குறோமோ, என்னென்னலாம் சமைத்து போடுறோமோ அது எல்லாத்தையும் அது எரிச்சுட்டே தான் இருக்கும். அந்த மாதிரிதான் நம்மளோட ஆசை தீயானது சின்னதும் பெருசுமா நம்ம போட்டு 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 விஷயங்களை அதுக்கு என்ன பண்றோம், எப்பவும் லைவாவே வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் அது துஷ்பூரேன, அதாவது திருப்திப்படுத்தவே முடிய மாட்டேங்கிறது, அது சமனமே ஆக மாட்டேங்கிறது அப்படிங்கிறது. இதை உணர்றதுங்கிறது நம்ம ஞானினோ நித்திய வைரினாம் சொன்ன போது நாம அறிவை பெற்றிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அவேர்னஸ் இருந்ததுன்னா அந்த க்ஷணமே நமக்கு புரிஞ்சிரும், ஐயோ இந்த நெருப்பை நம்ம அணைச்சிடணும்னு. புத்தி இல்லாதவன் தான் என்ன பண்ணுவான்னா, ஆசைக்கு பின்னாடியே போய் ஒரு ஆசைக்கு இன்னொரு ஆசை மல்டிப்ளை பண்ணி பண்ணி அவன் தன்னைத்தானே இழந்து போயிடும். என்ன யூஸ்? அதனால ஒரு யூஸும் கிடையாது. இதுதான் எது மறைக்கப்படுகிறதுனாக்கா, ஆவருத்தம் ஞானம் ஆவருத்தம் அப்படின்னு போட்டுருக்க. லாஸ்ட் 2 என்ன, ஞானம் ஆவருத்தம். இது எதை மறைக்கிறதுன்னா, என்னோட விவேக சக்தியைத்தான் மறைக்கிறது. இந்த விவேக சக்தியை மறைக்கிறதுனால நான் இந்த ஆசையின் பின்னாடியே எப்பொழுதும் போய்கொண்டே இருக்கிறேன். இது என்ன ஆகுதுன்னா, இந்த காமம்ங்கிறது, நான் விவேக சக்திங்கிறது என்னோட சொத்து. நான் வந்து திங்க் பண்றது எனக்கு மட்டும்தான் பகவான் கொடுத்துருக்க. இந்த விவேக சக்திங்கிறத எனக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஒரு 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 பூனைக்கோ இல்ல ஒரு கழுதைக்கோ கொடுக்கல, எனக்கு தான் கொடுத்துருக்காரு. மற்ற எந்த விலங்கினமுக்கும் எந்த உயிரினமுக்கும் கொடுக்கல, எனக்கு மட்டும் கொடுத்துருக்காரு. என்னுடைய தனிப்பட்ட சொத்து. ஆனா இந்த ஆசை வந்து ஒரு திருடன் மாதிரி என்னுடைய சொத்தை வந்து அது திருடிட்டு போறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுனால ஆசைய நம்ம நர்ச்சரே பண்ணக்கூடாது. அப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, அப்ப எங்க இருக்கு அது? இப்ப நீ திருடன்னு சொல்றியா, அந்த திருடன் எங்க இருக்கானா, ஹைட் அண்ட் சீக்கா என்ன? நான் வந்து கண்டுபிடிக்க வேண்டாமா? அந்த திருடன் எங்க இருக்கானோ அங்கிருந்து அவனை பிடிச்சு இழுத்துட்டு வந்து வெளியில விடணுமா வேண்டாமா? அது இங்கேயே சுத்திட்டே இருந்ததுன்னா எப்படி? சோ அவனுடைய பிளேஸ் சொல்லு அப்படின்னு நமக்கு அடுத்த கேள்வி வரும். ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நம்ம மைண்ட்ல அடுத்த கேள்வி வரும். நமக்கு அந்த திருடன் எங்க இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஒழிச்சு போடலாம். ஆசை இருக்குங்கிறாங்க, ஆசை மனசுல ஏற்படுறதுங்கிறாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனா அந்த ஆசை எங்க உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, அதுக்கு சொல்ற இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்யாதிஷ்டானம் உச்சியதே. இதனுடைய அதிஷ்டானமே இந்திரியம் மனம் புத்தி. முதல்ல அர்த்தம் பார்க்கிறோம் அந்த ஸ்லோகத்துக்கு. இந்திரியாணினா தெரியும் உங்களுக்கு, இந்திரியங்கள். இந்திரியங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி, இதெல்லாம் இந்திரியங்கள். மனக மனம், புத்தினா என்ன, நம்மளோட விவேக சக்தி. அஸ்ய எதன் இந்த ஆசை குரோதம், இது ரெண்டுமே. இதன் அதிஷ்டானம்னா இருப்பிடம்னு அர்த்தம். நல்லா சீட் போட்டு உக்காந்துட்டு இருக்கு இந்த 3 இடத்துலதான்.
உச்சியதே என்று கூறப்படுகிறது. அகைன் கிருஷ்ணர் வந்து உச்சியதே வேர்ட் யூஸ் பண்றார். உச்சியதேன்னு யூஸ் பண்றாருனாலே நம்ம புரிஞ்சுக்கணும் இது வேதங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்து அப்படிங்கிறத சொல்றார் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏதைஹி ஏதைஹி இவைகளால் ஏஷக இந்த காமமானது தேகினம். தேகினம்னா தேகி அப்படின்னு சொன்னா தேகத்தை உடையவன் தேகி. தேகம்னா என்ன? உடல் மனம் புத்தி தான் இந்த தேகம்ங்கிறது. இந்த உடம்புன்னு இந்த உடம்பை உடையவன் அந்த உயிர். இந்த உடம்பை உடைய இந்த உயிருக்கு தேகினம் உயிருக்கு ஞானம் ஞானத்தை விவேக சக்தியை ஆவிருத்தம் மறைத்து விமோகயதி நன்கு மயக்கம் அடைய செய்கிறது. மோகம்னா மயக்கம், விமோகம்னா விசேஷேனம் நல்லா மயக்கம் அடைய செய்கிறது. அதுல இருந்து வெளியில வரத்துக்குள்ள போதும் ஆயிடுது. இப்படி ஒரு 10 வாட்டி நம்ம கீதையை படிச்சா கூட, நான் படிச்சிருக்கேன் இந்த அந்த ஆச்சாரியால்கிட்ட படிச்சேன், இந்த ஆச்சாரியால்கிட்ட படிச்சேன், அவர்கிட்ட படிச்சேன், இவர்கிட்ட படிச்சேன், நம்ம 4 தடவை கீதா சிரவணம் ஆயிடுத்து, எல்லாம் பண்ணியாச்சு, ஸ்டில் எனக்கு வந்து துக்கம் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு விமோகயதி. யார் இந்த மோகத்தை கிரியேட் பண்றா? இந்த காமம் குரோதம் இதுதான் இந்த மோகத்தை கிரியேட் பண்றது. எவ்வளவு படிச்சாலும் எவ்வளவு இது பண்ணாலும் நம்மளுடைய இந்த காமமும் குரோதமும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்கிறது அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியம். இதுக்கு என்ன சொல்றாருன்னா, எங்க என்ட்ரி பாயிண்ட் இருக்கோ அங்க பிடிக்கணும். நம்ம எங்கேயோ போய் தேடக்கூடாது. இதுல சுவாமிஜி சொல்றாரு, ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு சண்டை நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன இந்த கண்ட்ரியில இருக்கிற ஒவ்வொரு தெருவில் இருக்கிற ஒவ்வொரு ஆளையா குத்திண்டே இருப்பாங்க? அப்படிலாம் சண்டை போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கண்ட்ரிக்கு எது ஸ்ட்ராங்கான ஒரு பேஸோ, எய்தர் ஏர் பேஸோ இல்ல நேவி பேஸோ இல்ல ஏதாவது இது கிரவுண்ட் பேஸோ, என்ன பேஸோ அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அடிப்பாங்க. அடிச்சா என்ன அர்த்தம்னா அவங்கள எதிர்க்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி இங்கேயும் இந்த ஆசை இருக்கே, இந்த ஆசை கோபம்னு நான் தனித்தனியா சொல்ல போறது இல்லை. ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆசையும் கோபமும் ஒரு காயினோட 2 பக்கங்கள். ஆசைன்னு சொன்னாலே நீங்க சப்ளை பண்ணிக்கோங்க, ஆசை அண்ட் கோபம். இந்த ஆசை இருக்கே, இந்த ஆசையானது எங்க இருக்கோ, மெயினா எங்க உட்கார்ந்துருக்கோ அந்த பேஸ வந்து நம்ம அட்டாக் பண்ணும். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால பேச சொல்லி கொடுக்குறார் எங்க இருக்கு அப்படின்னு. எங்க இருக்கு, எப்படி வந்து இந்த ஆசையானது வருகிறது. ஸ்டார்ட் பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கார்? இந்திரியங்கள், என்னுடைய மெய் வாய் கண் மூக்கு செவி. ஒரு பொருள் எனக்கு துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னா அந்த பொருளிடம் அந்த சக்தி கிடையவே கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த பொருளுமே எனக்கு துன்பத்தை கொடுப்பதற்கான சக்தி கிடையாது, இன்பத்தை கொடுப்பதற்கும் சக்தி கிடையாது. நான் வந்து ஒரு பெரிய டைமண்ட் நெக்லஸ் இருக்கு இந்த இடத்துல வச்சிருக்கு. நான் வந்து அந்த நெக்லஸ பாக்குறேன், எனக்கு தெரியும் அது டைமண்ட் நெக்லஸ்னு எனக்கு தெரியும். வெறும் டைமண்ட் நெக்லஸும் என் கண்ணு அந்த டைமண்ட் நெக்லஸ பாக்குறது. ஃபர்ஸ்ட் இந்த இந்திரியம் வேலை செய்யறது. இந்திரியம் என்ன பண்றது? அந்த டைமண்ட் நெக்லஸ பாக்கு. டைமண்ட் நெக்லஸ் வந்து என்ன பாருன்னு சொல்றது இல்ல, என்னோட கண்ணு தான் இப்படி திரும்பச்சு அந்த டைமண்ட் நெக்லஸ பாக்குறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறது இல்ல, அதான் நடக்குது. அது பாக்குறது. அப்ப என்ன ஆகுது? அதுக்கப்புறம் என்ன? இந்திரியம் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்றது. இதே மாதிரி எல்லா இந்திரியம், காதுக்கும் சரி, மூக்குக்கும் சரி, நாக்குக்கும் சரி, தோலுக்கும் சரி, ஒவ்வொரு இந்திரியங்களுக்குமே ஒரு விஷயத்தோட முதல்ல கனெக்ஷன் வருது. அதற்கான விஷயங்கள் இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ இப்பதான் படிச்சோம் இல்லையா? அப்போ அந்தந்த இந்திரியங்களுக்கான அந்தந்த விஷயங்கள். கண்ணுக்கு நான் ஒரு பொருள் சொல்றேன், அதே மாதிரி காதுக்கு இந்த பக்கம் ஒரு அழகான ஒரு நல்ல பாடல் ஒண்ணு கேட்கறது, அந்த பாட்டுல என் காது வந்து லயிக்கிறது, இந்த கேட்கும் சக்தி வந்து அங்க லயிக்கிறது. அதே மாதிரி நல்ல நாக்குக்கு ருச்சியான ஏதோ ஒரு பண்டம் இருக்கு, என் நாக்கு வந்து கொஞ்சம் எச்சலை சுரந்து எனக்கு இது பிடிக்கிறது அப்படிங்கறத இது எனக்கு வெளிப்படுத்துறது. மூக்கு அதே மாதிரிதான், தோல் அதே மாதிரிதான். இதே மாதிரி எல்லாவற்றையுமே ஒரு பொருள், இந்த இந்திரியமும் அந்த பொருளும் கனெக்ட் ஆகுது, புலனும் பொருளும் கனெக்ட் ஆகுது. இப்ப கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா வெறும்ன பார்த்துட்டு கனெக்ட் ஆகி போனா பிரச்சனையே கிடையாதே இல்லையா? ஆனா என்ன ஆயிடுது? அடுத்தது சொல்ற மனம் என்ன பண்றது? ஓ இது டைமண்ட் நெக்லஸா,
இதெல்லாம் எங்களால எங்க வாங்க முடியும்? எனக்கெல்லாம் வாங்கவே முடியாது. என்னால எப்ப வாங்க முடியுமோ தெரியல அப்படின்னு ஓன்னு உட்காந்து அழுதேன்னா எனக்கு அந்த டைமண்ட் நெக்லஸ் இன்பப் பொருளா துன்பப் பொருளா? துன்பப் பொருள். ஒருவேளை எனக்கு அந்த டைமண்ட் நெக்லஸ் வாங்குற சக்தி இருக்கு அப்படின்னா, ஓ இது என்ன விலை, கொடுங்க, சூப்பரா இருக்க, எனக்கு நல்லா இருக்கா, நல்லா இருக்கா, நான் 10 வாட்டி போட்டோ எடுத்து அதை இன்ஸ்டால, எஃபில, யூடியூப்ல எல்லாத்தையும் போட்டு நான் வாங்கியிருக்கேன் பாருங்க, இது இங்க போனேங்க, அந்த கடைக்கு போனேங்க, அவர் அதை சொன்னாருங்க, இதை சொன்னாருங்க, நான் 10 பேர்ட்ட அதுல ஒரு 10,000 லைக் வந்து என்னை ஊரே கொண்டாடி இந்த டைமண்ட் நெக்லஸ் பண்ணவனை கொண்டாடுறதோ இல்லையோ போட்டுட்டு என்ன கொண்டாடி உட்காந்து. இப்ப எனக்கு என்ன இருக்கு, அந்த டைமண்ட் நெக்லஸ் இன்பப் பொருள் ஆயிடுச்சு. இது இன்பப் பொருளோ துன்பப் பொருளோ, எப்ப அது இன்பப் பொருளும் துன்பப் பொருளுமாக மாறுறது? என் மனசு அதோட கான்டாக்ட் ஆகும். அது எனக்கு ஃபர்ஸ்ட் இந்திரிய விஷயமா இருக்கு. இந்திரிய விஷயமா இருக்கிற வரைக்கும் அது அங்க ஒரு பொருள் இருக்கு, என்னுடைய கண்கள் அதை பார்க்கின்றன. அதுக்கப்புறம் என் மனசு அது எனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய பொருள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது. ஏன்னா ஐதர் ஏற்கனவே அது அதனுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கும், இல்ல அதுக்கு இப்ப பார்த்த உடனே ஒரு ஆசையானது ஐதர் த்ரூ வாசனா இப்ப கிடைக்கிற ஆசை, ஏதோ ஒரு காரணத்தினால இதை அனுபவிக்கணுங்கிற ஆசை. இதுதான் நம்ம தியாயத்தே விஷயாம் பும்சக திருப்பி 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 நானும் ஒரு கிளாஸ்லயும் இதை சொல்லிட்டு இருக்கேன், நீங்க மறந்துடக்கூடாது. அது இந்த ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும் பொழுது காமம், காமத்திலிருந்து குரோதம், குரோதத்திலிருந்து மோகம், மோகத்திலிருந்து ஸ்மிருதி விப்ரமக, அந்த அந்த லைனை மறக்கவே கூடாது. அப்ப இதுதான் யாருது அடுத்தது மோகம்ங்கிற அந்த இது மனம்ங்கிறது தான் என்ன பண்றது, அந்த பொருள் எனக்கு சங்கல்பம் சொன்னேன் இல்லையா, இந்த சங்கல்பத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த மனசுதான் அதை பண்றது. அப்ப ஃபர்ஸ்ட் பேஸ் என்ன அட்டாக் பண்ணணும் நமக்கு? ஃபர்ஸ்ட் பேஸ் இந்திரியங்கள், புலன்கள். இந்த புலன்களை முதல்ல கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கணும்னா, நான் சொல்ற பேச்சத்தான் அது கேட்கணும். அது பாத்தியா, பார்த்ததோட இரு. அப்புறம் என்ன, நீ அதுக்குள்ள ஒரு தாட் என்ன வேண்டி கிடக்கு, அது நமக்கு வேணுங்கிறது, அது எனக்கு வேணும் அப்படிங்கிற தாட்டை மனசு கொடுக்க போய் தான் எல்லா பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த மனசுக்கு வேலையே கொடுக்காம இருக்கணும்னா இந்த இந்திரியங்களையே முதல்ல கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். எல்லாத்தையும் பாக்குறது, எதை காட்டினாலும் அது என்ன என்ன என்னன்னு அதுல ஒரு இன்குவிசிட்டிவ் நேச்சர். அது மாதிரி யாராவது கீதையில ஒரு ஸ்லோகத்தை என்ன என்னன்னு படிக்கிறோமா? என்ன சொன்னாதான் படிக்கிறோம் இல்லையா? அப்படித்தானே நம்மளோட மைண்ட் இருக்கு. இந்த ஸ்லோகத்தை இந்த அத்தியாயத்துல இந்த நம்பரை எடுத்து பாருங்கன்னு சொன்னாதானே பாக்குறோம். இல்ல நான் சும்மாவாது பாக்குறேனே, ஒரு 2 ஸ்லோகத்தை என்னதான் இருக்குன்னு நான் பாக்குறேன், இது வரைக்கும் கத்து கொடுத்ததையே கூட திருப்பி பாக்குறேனே அப்படின்னு என்னைக்காவது நம்ம மைண்ட் ஒர்க் பண்ணுமானா? ஒர்க்கே பண்ணாது. அதுதான் மைண்டோட இதுவே. அது என்ன பண்ணும், புதுசு புதுசா அதுக்கு ஆசை வேணும், அதுக்கு எதையாவது அனுபவித்து கொண்டே இருக்கணும் அதுக்கு. அதனாலதான் அதை துஷ்பூரேன அனலேனச்சன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அது இப்படி இருக்குது. ஆசையோட இடம் மனசுதான் மெயின் கல்பிரிட்டே நமக்கு. அதனாலதான் மனசை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும். கிருஷ்ணரே மனசாத்தான் நான் இருக்கேங்கிறார். அப்ப நம்ம இந்த மனசா கிருஷ்ணரே இருக்காருன்னா நம்ம அந்த மனசை எப்படி வச்சுக்கணும், அதை அப்படி வச்சுக்கிறோமாங்கிறத செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் நம்ம பண்ணி பார்த்துக்கணும். நம்ம எப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மனசை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்த பாயிண்ட் இந்த மனசுதான் என்ன பண்றதுன்னா, இது இன்பத்திற்கான பொருள், இது துன்பத்திற்கான பொருள் அப்படிங்கிறது. ஒரு டைம் பாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது டைம்லாம் காட்டுறதுப்பா, நான் இதை வாங்கி என் மடியில வச்சுக்கிறேன், எவனாவது வச்சுப்பான், உடனே அங்கே தெரிச்சு ஓடுவான். மனசு சொல்றது, இது உனக்கு துன்பத்தை கொடுக்கும், அதனால நீ இங்கிருந்து ஓடிவிடு அப்படின்னு. அப்போ பிரவிற்த்தி பண்றதுக்கும் சரி, நிவர்த்தி பண்றதுக்கும் சரி, இந்த மனசு அந்த இன்பத்தை கொடுக்கிறதா துன்பத்தை கொடுக்கிறதா அப்படிங்கிறத தீர்மானம் பண்றச்சேதான் அது ஏற்படுறது. அடுத்தது என்ன? மூணாவது புத்தி. புத்தி என்ன பண்றது? மனசு இது இன்பத்தை கொடுக்கும்னு சொல்லிடுறது. மூணாவது கல்பிரிட் யாருன்னா இந்த புத்தி. இப்ப இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி படுத்துற கல்பிரிட். இது என்ன பண்றது? இது பிளான் பண்றது. எப்படி வாங்கலாம், அந்த பொருளை நம்ம எப்படி அடையலாம் அப்படின்னு பிளான் பண்றது. அதுக்கு தெரிஞ்ச வழிகளெல்லாம் பிளான் பண்றது. அதோட எல்லா ரிசோர்ஸஸையும் அது தேடுறது. எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாக்குறது, எங்க சீப்பா கிடைக்கும்னு பாக்குறது, 10 கொட்டேஷனை பாக்குறது, அதுக்கப்புறம் எப்படியாவது அதை வாங்கணுங்கிறதுக்கு இல்லாத பிரயத்தனங்கள்லாம் படுறது. அப்ப இந்த 3 கூட்டக்கலவாணி சேரலன்னா எனக்கு ஒரு ஆசைங்கிற விஷயம் உள்ள வருமா, என்ன படுத்துமா அப்படின்னு பார்த்தா, இது அஸ்ய அதிஷ்டானம் அப்படின்னு சொல்றாரு. அதிஷ்டானம்னா இது 3க்குள்ளதான் உட்கார்ந்துருக்கு. இது 3 நம்ம எந்த அளவுக்கு நாம நெறிப்படுத்தி வச்சுக்கிறோம், இதை நாம எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியுமா? நான் எனக்கு இந்திரியங்களே வேண்டாம், எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கப்பா, இது எல்லாம் வம்பா இருக்கு, எப்படி படிக்கிறது, அப்புறம் எப்படி கிளாஸ் கேட்கறது, அப்புறம் எப்படி புத்தியில அதை ஞாபகம் வச்சுக்கிறது,
எப்படி மனச பாராயணத்துக்கு யூஸ் பண்றது? எல்லாத்துக்கும் வேண்டிருக்கு இல்லையா? அதனால இத வந்து நம்ம எனக்கு இது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு கழட்டி வைக்க முடியுமான்னா வைக்க முடியாது. அதனாலதான் எப்படி நெறிப்படுத்துறதுன்னு தான் பார்க்கணும். இத ஒரேடியா நீக்கவும் முடியாது. அஸ்ய அதிஷ்டானம்னு சொன்னது, இது எப்பவும் இதுக்கு இதுலதான் அந்த பேஸ் இருக்கு. இந்த பேஸ கரெக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா, என்ட்ரி பாயிண்ட்ட செக் பண்ணிட்டோம்னு சொன்னா, அது வரவே வராது. அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான விஷயமே. இத என்ன பண்றது? எப்படி எப்படி நான் பண்ண முடியும்? அப்படின்னா, அதாவது ஒரு பொருள் வந்து எனக்கு இன்பம் குடுக்கும் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, அதுக்கு பேர் அத்தியாசம்னு பேரு. அத்தியாசம்னா அதுக்கு பேரு சோபனாத்தியாசம் அப்படின்னு பேர். சோபனாத்தியாசம்னா இன்பம் இதனால் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தவறாக எண்ணக்கூடிய ஒரு எண்ணம். இன்பம் அந்த பொருள்ல இல்ல. ஆனா நான் வந்து அதை இன்பப் பொருள் அப்படின்னு நானா அதை நினைச்சுக்கிறேன். அதுக்கு பேர் சோபனாத்தியாசம் அப்படின்னு பேர். அப்படி ஒரு ஒவ்வொரு பொருள் மேலையும் நமக்கு ஏதோ ஒரு இந்திரியத்தினுடைய தொடர்புனால அதை அனுபவிக்கணும். அனுபவித்தால் எனக்கு இன்பம் வரும் அப்படிங்கிற எண்ணம் வருது இல்லையா? இதுலேருந்து நான் எப்படி வந்து வெளியில வருது? இதுலேருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு மனமானது அலைபாயாமல் அமைதியாக இருக்கும். சித்த பிரசாதம் அப்படின்னு சொல்றது இதத்தான். சித்த பிரசாதம் அப்படின்னு சொன்னா மன தெளிவு, மனம் அமைதியாக இருத்தல். அப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த உலகியல் பொருட்கள்ல இருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். எப்ப பார்த்தாலும் நான் உலகியல் பொருட்கள் மீதே என்னுடைய கவனங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு அதிகமான விக்ஷேபம் இருக்கும். விக்ஷேபம்னா அலைபாயக்கூடிய மனமானது இருக்கும். அந்த அலைபாயக்கூடிய மாற்றங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த மனமானது என்ன பண்ணும்? ஒண்ணு இல்லைன்னா இன்னொன்னுல எனக்கு ஏதாவது ஒரு இன்பமானது ஏற்படும்னு நினைச்சு நான் அந்த பொருட்களின் பின்னாடி போகிறதுக்கான ஒரு சூழ்நிலையானது என் மனதுக்கு ஏற்படும். அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரே வழி ஆத்ம ஞானத்தை பூரணமாக பெற வேண்டும். இப்ப ஆத்ம ஞானத்தின் மூலமாகத்தான் இந்த அலைபாயக்கூடிய மனதை, அது நிலையற்ற வஸ்து, அதுல போய் உன் மனசை வைக்காத, நிலையான வஸ்து எது என்று தெரிந்து கொள், நிலைத்த பொருளை நாடு, நிலையற்ற பொருளிலிருந்து விலகு அப்படிங்கிற அறிவு நம்ம புத்திக்கு எட்டும். அப்பதான் மனசு வந்து அடங்கும். அந்த அடங்கும் பொழுது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பொருள் இந்திரியம் பார்த்தாலும் கூட, இந்த கேட்டாலும் கூட நம்ம அதுக்கு கவனம்ங்கிறதே கொடுக்க மாட்டோம். கவனம், ஃபோக்கஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் எப்ப கவனிக்கிறேனோ அப்பதான் அந்த பொருள் எனக்கு பிரச்சனையை கொடுக்கறது. அதர்வைஸ் எனக்கு பிரச்சனையே கொடுக்காது. நல்லா இந்த விஷயத்த நீங்க நிறைய யோசிச்சு பாருங்க. நிறைய செல்ஃபா நீங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் போட்டு யோசிச்சு பாருங்க. நான் கவனிக்காத ஒரு விஷயத்துல இருந்து எனக்கு இன்பமோ துன்பமோ நிச்சயமாக கிடைக்காது. நான் கவனம் கொடுக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் எனக்கு இன்பமோ துன்பமோ கொடுக்கறதுக்கான சக்தியானது பெறுகிறது. அந்த சக்தியை கொடுக்கறதே நான் தான். நான் ஏன் அதுக்கு அந்த சக்தியை கொடுக்கணும்? அது பண்ணக்கூடாது. அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ஒரே ஆளுதானே. நான் ஏன் சுகம் துக்கம் அப்படிங்கிற ரெண்டுத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு அல்லாடுகிறேன்? எப்பொழுது நான் சுகத்தை அனுபவிக்கிறேன்? எப்பொழுது நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன்? எப்பொழுது நான் உண்மையில் யார் என்பதை மறந்து போகிறேனோ, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேனோ, அப்பதான் நான் துக்கத்தை அனுபவிக்கிறேன். நான் உண்மையில் யார் என்பதை நான் எப்பொழுது நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேனோ, அந்த அறிவில் நிலை பெற்றிருக்கிறேனோ, ஞானினோ நித்திய வைரினோ, நித்தியம், சதா காலம், எப்பொழுதும் என்ன என்ன சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வரும்? வரவே வராது. வரத்திற்கான வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டில் மைண்ட் வச்சிருக்கணும். அந்த ஸ்டில் மைண்டுன்னா நிஜமாவே எதையும் தாட்லெஸ் மைண்ட் வச்சிருக்கேன்ப்பா நான், அப்படி கிடையாது. அதுக்குதான் நான் சொன்னேன், ஆசைகளை புலன்களை நெறிப்படுத்துறது. இந்த புலன்களை நெறிப்படுத்துறது அப்படிங்கிறச்சு இது ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா அதை பண்ணிட முடியாது. அதுக்குதான் கிருஷ்ணர் வந்து இதுல சொல்லுவார், நம்ம 6வது அத்தியாயத்துக்கு, அபியாசேனத்து கௌந்தேய, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிராக்டிஸ் பண்ண நிச்சயமா புலன்களை நெறிப்படுத்துறது. முதல்ல பேட் தாட்ஸ்ல இருந்து குட் தாட்ஸ் வரும். குட் தாட்ஸ்ல இருந்து தான் தாட்லெஸ்னஸ் வரும். இந்த தாட்டே வேண்டாம் எனக்கு அப்படின்னு நான் அந்த தாட்டை வேண்டான்னு வைக்கிறதுக்கு முதல்ல நான் வந்து குட் தாட்ஸ்க்கு நான் என்னை முதல்ல மாத்திக்கணும்.
அதனாலதான் கிருஷ்ணர் என்ன சொல்ற, நீ நிஷ்காம கர்ம யோகத்தை முதல்ல பண்ணு, மன தூய்மையை அடை, அதன் மூலமாக ஞான பிராப்தி உனக்கு கிடைக்கும். ஞான பிராப்திக்கான யோக்கியதை முதல்ல கிடைக்கும், அப்புறம் ஞான பிராப்தி கிடைக்கும். அப்பதான் நீ உண்மையிலேயே மன அமைதியும் ஆனந்தத்தையும் நீ உணர முடியும். அப்படிங்கறத 2வது அத்தியாயத்துல கடைசி 2 ஸ்லோகத்துல அழகா சொல்லி முடிச்சுட்டாரு. இப்போ நமக்கு என்ன புரியணும் அப்படின்னா, முதல்ல என்னோட எதிரி யாரு, என்னோட எதிரி யார், நித்திய வைரி யாரு, எனக்கு அனித்திய வைரியா இருக்க வேண்டாம், நித்திய வைரியாவே இருக்கட்டும். அந்த நித்திய வைரிய நான் கண்டுபிடிச்சு முதல்ல பேஸ் லெவல்ல அவனை அழிக்கிறேன். அதை அழிச்சாச்சுன்னா நான் ஃப்ரீ. அவ்வளவுதான். நான் ஃப்ரீனா எதுக்கு ஃப்ரீ? நான் என்னுடைய ஸ்வரூபத்தை அந்த ஞான நிஷ்டையில இருக்கிறதுக்கு நான் ஃப்ரீ. அவ்வளவுதான். இதுதான் இந்த 2 ஸ்லோகத்துடைய பொருள். மீதி இருக்கிற ஸ்லோகங்களை நம்ம அடுத்த சத்சங்கத்துல படிக்கலாம். இப்ப நம்ம மகாத்மியம் படிக்கலாம்.